ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெல்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சப்பாறை கருவாடில் கருவாடு குழம்பும் கருவாடு ஃப்ரை எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 100 கிராம் மஞ்சப்பாறை கருவாடு வந்து குழம்புக்கு தனியாக, அடுத்து இன்னொரு 100 கிராம் மஞ்சப்பாறை கருவாடு வந்து பொரிக்கிறதுக்கு தனியாக எடுத்திருக்கேன். இது 100 கிராம். நம்ம வெந்நீர் நல்லா சுட சுட வச்சு இப்படி தான் கருவாடை நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே அதில் போயிடும். ரொம்ப நேரம் ஊற வச்சிடக்கூடாது. கொதிக்கிற வெந்நீரில் ஒரு 2-3 நிமிஷம் போட்டுட்டு வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கருவாடும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடும். குழம்பு வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு 5 செகண்ட்லேயே நீங்கள் வெளியில் எடுத்துடணும். இல்லை நீங்கள் பொரிக்க தான் போகிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாவே ஊறினா பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஊற ஊற கருவாடு வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதனால் பொரியலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கருவாடை வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சுக்கலாம். குழம்பு வைக்கிறதா இருந்தால் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சிடும் அப்படின்னா வெந்நீலேருந்து தூர எடுத்துடணும். அதுக்கப்புறமா ஒரு 2 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வெந்நீர் நல்லா சூடாக இருக்கிற வெந்நீரில் தான் நான் இந்த கருவாடு போட போகிறேன். இது வந்து பொரிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கூடுதல் நேரமே இதை நல்லா ஊற வைக்க போகிறேன். குழம்புக்கும் ஒரு 5 நிமிஷம். இது வந்து குழம்புக்கு தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சாச்சு. அதுக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கேன் அப்படின்னா பொடி உள்ளி, அப்புறம் வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். கருவாட்டு குழம்புக்கு நம்ம வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்க்கணும். அது பொரியலாக இருந்தாலும் சரி, குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து சின்ன வெங்காயம் மட்டும் சேர்க்கணும். இது ஒரு பீஸ் வந்து நான் வந்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நிறைய நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். வெங்காயம், தக்காளி, அப்புறம் நம்ம வந்து தேங்காய் அரைக்கணும். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துருக்கேன். குழம்பு பொடி இல்லாதவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து குழம்பு பொடி சேர்த்து தேங்காய் கூட சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். பேன் எடுத்துக்கோங்க, எண்ணெய், கடுகு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயத்தை ஒரே ஒரு சுற்று நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்படியே போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் சிலருக்கு பிடிக்கும். ஆனால் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா கிடைக்குன்னா ஒரு சுற்றி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நிறைய சேர்க்கணும். அது மீன் குழம்பாக இருந்தாலும் சரி, கருவாட்டு குழம்பாக இருந்தாலும் நிறைய சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. புளியை ஊற வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா புளியும் நல்லா ஊறிடு. இதை வந்து நான் வந்து சாதாரண புளி எடுக்கலை, கொடாம்புளி சொல்லுவாங்களா, அந்த புளி தான் சேர்க்க போகிறேன். புளி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். இது இப்போ வந்து புளி தண்ணியை வந்து நல்லா கரைச்சாச்சு. அது ஒரு பக்கம் ஊறட்டும். ஊறுறப்ப அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி புளியை நல்லா பிணைஞ்சி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஊறிடும். இப்போ இதில் வந்து வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் வந்து நான் முருங்கைக்காய் சேர்த்து கருவாட்டு குழம்பு வச்சுருந்தேன். இந்த வாட்டி முருங்கைக்காய் எதுவும் சேர்க்கலை, வெறும் ப்ளைனாக கருவாடு மட்டும் சேர்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியுமே நான் பேஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா கருவாட்டு குழம்பு வந்து மற்ற குழம்பு மாதிரி இல்லாமல் ஓரளவு நல்லா கெட்டியாக இருக்கணும், அந்த டேஸ்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தக்காளி, அதுக்கப்புறமா தேங்காய் கூட அரைச்சி சேர்த்த மசாலா, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் தண்ணி தேவைப்படுது அப்படின்னா நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே நான் என்ன செய்யப்பேன்னா 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா பேன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடி சேர்க்குறதுனால அந்த மிக்ஸி ஜாரில் வந்து பொடி எல்லாமே ஒட்டியிருக்கும் ஓரமாக. அதனால் நீங்கள் நல்லா பொடி எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப தண்ணி சேர்க்கலைன்னா இந்த அளவு தான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அந்த கருவாடை வந்து கிண்டணும், வேகணும். அதனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவு மீடியமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடு பீசஸை உள்ளே சேர்த்துடலாம். கருவாட்டு குழம்புக்கு கண்டிப்பாக உப்பு சேர்க்கக்கூடாது. பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து மறந்துடாதீங்க, மறந்து உப்பு சேர்த்துடக்கூடாது. ஏன்னா கருவாட்டிலே உப்பு நல்லா அதிகமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக உப்பு சேர்க்கக்கூடாது கருவாட்டு குழம்புக்கு. இப்போ நல்லா நான் வெந்நீரில் கொஞ்சம் நல்லா வேக வச்சு சேர்த்ததுனால கொஞ்சம் சீக்கிரத்துலேயே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கருவாடும் வெந்துடும். இப்போ கருவாடு எல்லா பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ புளி தண்ணியை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். புளி தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு புளி தண்ணி கிடச்சிருக்கு. ரொம்ப கரைக்கலைன்னா கொஞ்சம் தான் கரைச்சிருக்கேன். தக்காளி நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால புளி ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ புளி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
நல்லா கருவாடு வெந்ததுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப பிரிஞ்சு வந்துடும் கருவாடு. இல்லை பிரிஞ்சு வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு கருவாடு கண்டிப்பாக வேணும் பீசஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் ஓரளவு இந்த மாதிரி ஓரத்தை மட்டும் கிண்டி கீழே அடிப்பிடிக்காத மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதாங்க, கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த கருவாடு குழம்பு ஊற்றி டேஸ்ட் பண்ணிக்கலாம். சாதம் வச்சு நீங்கள் இந்த கருவாடு குழம்பு மட்டும் வச்சாலே போதும், வேறு எதுவுமே நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கருவாடு குழம்பும் பாருங்கள் எவ்வளோ அழகாக எம்மியாக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க. இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம அதே மஞ்சப்பாறை கருவாடு தான் நான் இன்றைக்கி ஃப்ரைக்கும் எடுத்திருக்கேன். அதே மெத்தடில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் அதிகமாக எடுத்திருக்கேன். தேங்காய் திருகி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு வத்தல் யூஸ் பண்ணுங்கள். மிளகாயை விட வத்தல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, வேறு எந்த இன்க்ரீடியன்ஸ் கிடையாது. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும்தான். அதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை நான் மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி அரைச்சி எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் குட்டி குட்டியாக ரொம்ப மைனூட்டாக கட் பண்ணி எடுக்கணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கட் பண்ணதுக்கு டைம் இல்லை அது அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளெண்டரில் நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சுற்று மட்டும் சுற்றினா போதும், ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது இந்த கருவாடு தொக்குக்கு. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இந்த கருவாடு தொக்குன்னு சொல்லலாம், ஃப்ரைன்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் விருப்பமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வத்தல் தான் சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடு, முட்டை எல்லாம் ஃப்ரை பண்ணுறப்ப வத்தல் டேஸ்ட் சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவல். இதில் நீங்கள் கண்டிப்பாக மிளகாய் சேர்க்காமல் வத்தல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வத்தல் சேர்த்தாச்சு. வத்தல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்க்க போகிறேன். ரொம்பவும் சேர்க்கக்கூடாது, ரொம்ப புளிப்பாயிடும். ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தொக்கு செய்கிறப்ப. இல்லைனா இந்த மாதிரி ஃப்ரை செய்கிறப்ப நம்ம எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகும். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும் தான் சேர்க்க போகிறேன். வத்தல் பொடி எந்த விதமான மசாலாவும் சேர்க்கலை. மஞ்சள் பொடி கொஞ்சமாக அந்த கலர் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த கருவாடில் இருக்கிற ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மஞ்சள் பொடி சேர்க்குற, வேறு எதுக்காகவுமே நம்ம சேர்க்கலை. இப்போ மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வேறு கரம் மசாலா அந்த மாதிரி எந்த மசாலாவும் சேர்க்கண்டா. ஜஸ்ட் நீங்கள் வெங்காயம், தக்காளி, வத்தல், கருவேப்பிலை இதை மட்டும் சேர்த்துட்டு கடைசி நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த மஞ்சப்பாறை கருவாடு பீஸை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். கருவாடு துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பூன் வச்சே நல்லா அதை பிரேக் பண்ணி விடணும். அதாவது நல்லா உடச்சி விடுங்க. அப்போ தான் அது என்ன செய்யும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த பீசஸாகவே கிடந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளேவர்ஸ் நமக்கு கிடைக்காது. இப்போ சூப்பராக இதை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வச்சுருக்க ஸ்பூனை வச்சு நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொத்தி இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுவே நல்லா உடஞ்சி வந்துடும். கருவாடு குழம்புக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக செய்யக்கூடாது. கருவாடு குழம்புக்கு நமக்கு பீசஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃப்ரை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ண அது நல்லா உலைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே அது கூட செய்கிறப்ப அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லா சூப்பராக கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இன்னும் 1-2 பீசஸ் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா தண்ணியில் ஊற போட்டுட்டிங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்காது. நம்ம குழம்புக்கும் இதுக்கும் சேர்த்து கழுவி ஒரே டயத்தில் கழுவுனதுனால நான் ஒரே சீக்கிரத்துலேயே எடுத்துட்டேன். நீங்கள் இன்னும் நல்லா என்ன செஞ்சுக்க, வெந்நீரில் நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு 2 வாட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே அது நல்லா உழைஞ்சிடும். அவ்வளோதாங்க இது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா பிரேக் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் அந்த கருவாடு எங்கே இருக்குன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே நல்லா பிரேக் பண்ணியாச்சு, சூப்பர் சாஃப்டாகிடுச்சு. கடைசியில் என்ன சேர்க்குறோம் அப்படின்னா தேங்காய் திருவி சேர்க்கப்புறோம். தேங்காய் திருவி ஒரு 2 செகண்டில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது ரொம்ப நேரம் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் தேங்காய் எந்த ஃப்ரையாக இருந்தாலும் நம்ம அப்படி தான் செய்வோம். கூட்டு எது வச்சாலும் ஜஸ்ட் தேங்காய் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி தான் இதுக்கும் நல்லா தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எம்மியாக வந்திருக்குன்னு. கருவாடு தொக்கு நீங்கள் எந்த சாதத்துக்குனாலும் வச்சு சாப்பிடலாம். அதுலேயே முக்கியமாக பழைய சோறு கருவாடு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இல்லை வெறும் ரசத்து கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வெறும் ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் வச்சு இந்த கருவாடு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும்.
இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இது வந்து ரசம் சாதம் கூட தான் சேர்த்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த கருவாடு தொக்கை யூஸ் பண்ண போகிறேன். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மஞ்சப்பாறை கருவாடுனாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். கருவாடு பார்த்து வாங்குங்க. ஏன்னா நல்லா வெந்நீரில் கழுவுறோம். ஏன் அப்படின்னா கருவாடில் மழை காலங்களில் பனிக்காலங்களில் நிறைய பூச்சி புழுக்கள்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் கருவாடு கழுவுறப்ப கண்டிப்பாக வெந்நீரில் கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பூச்சி புழு எல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சூப்பராக கருவாடு ரெடி ஆகிடும்.